தேங்காய், திரிப்பருப்பு, ஏலக்காய், திராட்சை, கேரட், பால் பவுட்ரு, சர்க்கரை, தேவையான அளவு சர்க்கரை. நம்ம இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணும், நம்ம இனிப்பு சாப்பிட்லான்னா சாப்பிட்ணுன்னா, குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டு கொடுக்கலாம். சர்க்கரை போட்டு கொடுக்கலாம். இதை அப்படியே நல்லா எல்லாத்தையும் வதக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். கேரட்டு, தேங்காயும் இந்த சர்க்கரை பாவு நல்லா கூடி வந்து இது பால் பவுட்ரு எல்லாமே போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா வந்த பிறகு இப்படியே கலரிக்கிட்டே இருக்கும். சர்க்கரை நல்லா அப்படியே கரெக்டாக கட்டியாக வரும்போது இந்த எல்லா பொருளையும் அதில் போடணும். முதல்ல கேரட்டு போட்டுருவோம். கேரட்டு ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டேங்குது. கேரட்டு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இதில் தண்ணியெலாம் வடிஞ்சு கீழே வந்துடும். அப்படியே பாவு மாதிரி கூடி வரும். தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், பால் பவுட்ரு எல்லாமே போட்டுறேன். நல்லா கட்டியாக வரும்போது உங்களுக்கு கட்டியாக வந்துடுச்சு. இதே கலரி பால் புட்டு வந்துடுச்சு. கலரி தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கணும். சும்மா உங்களுக்கு வேணும்னா ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு டீஸ்பூன் வாசனை. வேறு எதுவும் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. ஒன்றுத்தில் வெள்ளத்தில் செஞ்சுருக்கேன். இது சர்க்கரையில் செஞ்சுருக்கேன். அப்படியே அது ஃபுல்லாக போட்டு லட்டு மாதிரி செஞ்சாச்சு. நிறைய சின்ன உருண்டையாக பிடிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்.